Namaskaram. In your topic, what does it mean when someone returns to your life spiritually? பியூட்டிஃபுல்ங்க, நல்ல டாபிக். இது என்ன மெசேஜ், இது என்ன சொல்றது அப்படின்னு கேட்டேன்னா, கண்டிப்பா அவளோட ஏதோ ஒரு பர்பஸ் இன்னும் இட் இஸ் இன்கம்ப்ளீட் அப்படின்னு அர்த்தம். அதனால தான் they are still surviving அப்படின்னு. இதை விவரமா நான் சொல்றேன். அந்த ஆக்சிடென்ட்ல பார்த்தேன்னா ஒண்ணுமே இல்லப்பா, ஆனா இதுல வயநாடுல நடந்தது தெரியுமா உங்களுக்கு? எல்லாருக்கும் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வயநாடுல நடந்த போது ஆஃப்டர் சோ மெனி டேஸ் அந்த டிக் பண்ணும்போது ஒரு குழந்தை கிடைச்சது அப்படின்னு ஒரு பெரிய வைரலா போயிடுச்சு இன்ஃபர்மேஷன். அப்போ அவ அப்பா அம்மா யாரு ஒண்ணுமே தெரியாது. ஸோ அந்த குழந்தை ஸ்டில்ஸ் சர்வைவிங். ஏகப்பட்ட மண்ணு கல் எல்லாம் இருந்துமே அவ தோண்டும் போது கேம் அக்ராஸ். ஸோ அப்போ அதோட மீனிங் என்ன அப்படின்னு கேட்டேன்னா, அந்த குழந்தை கண்டிப்பா இந்த உலகத்துக்கு இம்பார்ட்டன்ட். ஸோ அவ அந்த குழந்தை மூலமா சம்திங் ஹாஸ் டு பி ப்ரூவ் இப்படிங்கிற ஒரு மெசேஜ். ரொம்ப அருமையான மெசேஜுங்க. இந்த ஃபர்ஸ்ட் கேட்டகரி நான் சொன்னேன் பாருங்க, வயசானவா இருக்கா அப்படின்னு. இதுல பார்த்தேன்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இல்லை யாரோ ரெண்டு பேர் வச்சுக்கோங்களேன். ஹஸ்பண்ட் கொஞ்சம் ஹெல்த்தியா இருப்பா, ஒய்ஃப் ரொம்பவே உடம்பு சரியில்லாமல் இருப்பான். ஸோ அப்போ நம்ம ஜென்ரலாக நம்ம எல்லாரும் என்ன நினைப்போம், ஓ அவளுக்கு தான் உடம்பு சரியில்லை, ஸோ அதனால அவளோடது. கடைசியில் பார்த்தா அந்த உடம்பு சரியில்லாத ஃபீமேல் அந்த ஒய்ஃப் ஷீ வில் பி அலைவ். ஹஸ்பண்ட் நோ ரீசன் ஹி வில் பி நோ மோர். அப்போ அது என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த ஒய்ஃப்னால ஒரு பெரிய காரியம் அந்த ஃபேமிலிக்கு நடக்க வேண்டியது இருக்கு. இதுதான் மீனிங். ஓகே, irrespective of its health issues, அந்த ஹெல்த் இஷ்யூஸ் இருந்தும் அவ சர்வே வாங்கிட்டு இருக்கா அப்படின்னா கண்டிப்பா கடவுள் அவகிட்ட ஒரு வேலை கொடுத்துருக்கான். அந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணாம she can't come to வைகுண்டம். இதுதாங்க. இது நிறைய பேருக்கு தெரியாம திண்டாடுறாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா ஐயோ போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படாதீங்க. ஏன்னா நம்ம இருப்போம் அப்படின்னா, ஸோ நம்ம கண்டிப்பா ஏதோ சாதனை பண்றதுக்கு இல்லை ஒரு வேலையை நம்ம கம்ப்ளீட் பண்றதுக்கோசம் நம்ம சர்வே பண்ண வச்சிருக்கா அப்படின்னு நம்ம கண்டிப்பா அதை நம்பணும். அண்ட் கண்டிப்பா இந்த மாதிரி நேரங்களில் கடவுள் நம்மளோட பயங்கரமா டிராவல் பண்ணுவாங்க. நம்ம என்ன பண்ணணும்னா அந்த ஃபெய்த் வச்சிருக்கணும். இன்னும் ரொம்ப டீப்பாக போனோம் வச்சுக்கோங்களேன். நாங்கள் ருணம் அப்படிம்போம். ருணம் அப்படின்னா அப்போ எத்தனை நாள் அந்த இந்த பூமியில் இருக்கணுமோ அத்தனை நாள் அவள் கண்டிப்பாக இருக்கணும். அப்போ இந்த ருணம் ஆயிடுத்து அப்படின்னா அந்த கணக்கு சொல்வா தெரியுமா, எத்தனை நாள் கணக்கு இருக்கணும். ஸோ அதனால இத்தனை நாள் அவள் இந்த பூமியில் இருந்தா. ஸோ அவளோட கணக்கு ஆயிடுத்து, அதனால அவள் வைகுண்டத்துக்கு போயிட்டா அப்படின்னு சொல்லுவாள். ஸோ எல்லாமே அப்படித்தான். கடவுளோட கணக்கு தான் ஃபைனல். உங்களோடதும் என்னோட கணக்கு வேலைக்கு ஆகாது. இது ஒன்லி நம்ம மேக்ஸில் நம்ம சப்ஜெக்டுக்கு 100 மார்க்ஸ் வாங்குறதோட சரிய வெளிய வாழ்க்கை கணக்குங்கிறது கடவுள் போட்ட கணக்கு தான் இம்பார்ட்டண்ட். ஸோ இதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணுங்க. ஸோ இப்போ நம்மளோட கணக்கு யாருக்குமே தெரியாது. நம்மளோட லைஃப் ஸ்பேன் எவ்வளோ அப்படின்னு நமக்கு தெரியாது. ஸோ இந்த லைஃப் ஸ்பேனை நம்ம எப்படி நம்ம செலவழிக்கணும் அப்படின்னு கேட்டோம்னா, லிவ் ஃபார் த மூமெண்ட். தட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டுங்க. நம்ம எப்போதுமே இந்த நேரத்தில் இருந்தோமா, 4 பேருக்கு உபயோகமாக இருந்தோமா, ரைட், தேங்க்யூ, தேங்க் காட் அப்படின்னு அடுத்ததுக்கு போயிடணும். அவள் உங்களுக்கு ரிட்டர்ன் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாளா, ரிட்டர்ன் உங்களை மதிச்சாளா, தட் இஸ் இம்மெட்டீரியலுங்க. தட் இஸ் டோட்டலி இம்மெட்டீரியல். அதுவும் நான் இந்த ரேக்கி இதெல்லாம் மெடிடேஷன்லாம் பண்ணினதுக்கப்புறம் பார்த்தேன்னா, அதை நான் பிரயோகம் பண்ணும்போது என்னென்னா, இட்ஸ் நாட் செல்ஃபிஷ், இட் இஸ் செல்ஃப் கார்டு. நான் என்ன தற்காப்பு பண்ணிக்கிறேன். ஸோ ஐ ஹாவ் டு பி வெரி ட்ரூத்ஃபுல் டு மை கான்ஷியஸ். என்னோட கடவுளுக்கு அவள் என்ன சொல்கிறாளோ அதுக்கு நான் கண்டிப்பாக ஐ ஹாவ் டு கிவ் ரெஸ்பெக்ட். இது செல்ஃப் கார்டு. இது செல்ஃபிஷ் அப்படிங்கிற நோக்கம் கிடையாது. ஸோ நான் இப்போ ஏதோ இந்த ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா நான் சொல்லிவிடுவேன். அது அவளுக்கு உபயோகமாக இருந்ததா, அவள் அதை ஏற்றுண்டாளா, தட் இஸ் நாட் மை ப்ராப்ளம். உள்ளேருந்து எனக்கு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன், அவ்வளோதான். ஸோ இதே மாதிரி தாங்க நான் இப்போ என்னோட லைஃப் எல்லாமே அப்படி பார்த்தேன்னா அப்படி தாங்க ஓடின்னு இருக்கு. ஸோ ஐ டோன்ட் புட் எனி இன்டர்னலாக ஒன்றுமே நான் போட்டுக்கிறதே கிடையாது. ஏன்னு கேட்டேன்னா, இன்டர்னலாக போட்டேன்னா நோ யூஸ். அப்பப்போ அப்படியே வாஷ் அவுட் அப்படியே ஆகிட்டே இருக்கணும். நிஜமா டூ யுவர் டியூட்டி.
நிஜமாக நம்ம வந்து பலனை எதிர்பார்க்காதே. அந்த டியூட்டியை வந்து நம்ம சின்சியராக செய்யணும். தட் இஸ் வெரி 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 இம்பார்ட்டண்ட். ஏன்னா அவர் காட் இஸ் டோட்டலி லைவுங்க. இந்த மெடிடேஷன்லாம் பண்ணும்போது எஸ் டெய்லி ஐ ஸ்பீக் டு ஹிம் ஈச் அண்ட் எவ்ரி மூமெண்ட். யாராவது என்கிட்ட ஹீலிங் வந்து கேட்கும்போது பார்த்தேன்னா ஹீலிங் மட்டும் இல்லை, அவள் ஏதாவது ஒரு இந்த குறி மாதிரி கேட்பேன் என்கிட்ட, இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குங்க, இந்த ப்ராப்ளத்துக்கு நான் என்ன பண்ணணும், என்ன சொல்யூஷன் அப்படின்னு. சரி, நான் உடனே இன்ட்யூஷனில் நான் பார்த்துட்டு சுவாமி கிட்ட கேட்டுட்டு ஐ வில் கிவ் தெம் தி ஆன்சர். ஸோ தென் அண்ட் தேர் இஃப் ஐ எம் ஏபிள் டு கிவ் ஆன்சர்ஸ் அப்படின்னா ஐ ஆம் பவுண்ட் டு ஆல் யூனிவர்ஸ். இந்த பஞ்சபூதங்களுக்கும் கடவுளுக்கும் நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா அவள் தான் எனக்கு பதில் சொல்கிறான். ஸோ அப்போது நான் வந்து இந்த மாதிரி லைனில் போனதுனால நான் எதையுமே நான் வந்து கேரே எடுத்துக்கிறது இல்லை. வந்தாளா சந்தோஷம், வரலையா ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நோ நியூஸ் இஸ் அ குட் நியூஸ். ஸோ இப்படி தாங்க நம்ம எப்போதுமே லைட்டாக எடுத்துக்கணும். இது வந்து இந்த ஒரு சப்ஜெக்டோட இந்த டாப்பிக்கோட ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்லணும்னா, நிறைய பேருக்கு இந்த ஆஹா அப்படின்னு ஒரு படத்தை நீங்கள் பார்த்துருப்பேன், ஞாபகம் இருக்கா இல்லையான்னு தெரியல. அது வந்து பானுப்ரியா, விஜயகுமார் அவள்லாம் நடிச்சிருப்பார். ரகுவரன் வந்து கடைசி கிளைமேக்ஸில் வந்து ஆக்சுவலி ஹி வாஸ் சப்போஸ் டு கோ ஒரு அஃபிஷியலாக ஒரு மீட்டிங்க்கு போக வேண்டிய ட்ரெயின் வந்து ஆக்சிடெண்ட் ஆகிருக்கும். பட் வந்து அவர் வந்து அந்த ட்ரெயின் அன்றைக்கி போகாமல் நெக்ஸ்ட் டேக்கு போகிறா. பட் இன்ஃபர்மேஷன் என்ன ஆயிருக்குன்னா, அந்த ட்ரெயின் லிஸ்ட்டில் வந்து போனவா பேரில் வந்து இவ பேரும் வந்திருக்கும், ரகுவரன் பேரும் வந்திருக்கும். அவள் போயிட்டா அப்படின்னு நினச்சிட்டு வீட்டில் ஒரு நல்ல ஒரு ஃபங்க்ஷன் நடந்துட்டுருக்கு அப்படிங்கிறதுனால அதை சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மெசேஜை வந்து அந்த தம்பிங்கிற ரகுவரனோட தம்பி வந்து ஹி யூஸ் டு கீப் இட் இன்சைட். அதை சொல்லவும் முடியாமல் வெல்லவும் முடியாமல் ரொம்ப வருத்தப்பட்டுன்னு இருப்பான். அப்புறம் அட்லாஸ்ட் பார்த்தேன்னா ரகுவரன் ஹி யூஸ் டு கம், நான் போவே இல்லையப்பா அப்படின்னு சொன்ன உடனே எவ்ரிபடி அந்த தம்பிலாம் வந்து ஹி வில் பஸ்ட் அவுட். ஏன்னா அவ்வளோ தூரம் ஹி வாஸ் கீப்பிங் இன்சைட். அப்போ இதில் என்ன மீனிங் அப்படின்னு கேட்டால், ரகுவரன் ஹேஸ் காட் சம் ஒர்க், he is incomplete. ஸோ அதனால he is not supposed to go in the accident. இந்த ஆக்சிடெண்ட்டில் போக வேண்டிய நெசசிட்டி கிடையாது. சம்திங் இஸ் பெண்டிங். ஸோ கண்டிப்பாக அவன் அந்த ஃபங்க்ஷன் அந்த பர்பஸை முடிக்கணும் அப்படிங்கிறதுக்கோசம் he has been surviving. அதே மாதிரி தான் நம்ம நிஜ வாழ்க்கை, அது சினிமா. இது நிஜ வாழ்க்கையிலையும் அப்படி தான். இப்போ யாராவது அப்படி இருக்கா அப்படின்னா ஒரு காரணம் இல்லாமல் சுவாமி எடுக்க மாட்டார். ஸோ அதனால் இந்த மாதிரி ரேக்கி மெடிடேஷன்லாம் நீங்கள் பண்ணும்போது என்னன்னு கேட்டேன்னா, அந்த ஒரு மெச்சூரிட்டி வருங்க. இப்போ எனக்கு எது வந்தாலும் எவ்ரி திங் ஐ எம் டேக்கிங் இட் டூ லைட். நிஜமாகவே அதுக்கு நான் ஒரு பெரிய நன்றி சொல்லணும். நன்றின்னா நன்றி, எத்தனை நன்றி சொன்னாலும் காணாது. ஸோ அந்த அளவு நம்மளும் நம்மளை மாற்றிக்கணுங்க. நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் கூட பேச மாட்டாளா, இன்னும் கொஞ்சம் கூட இருக்க மாட்டாளா அப்படிங்கிற அந்த மாதிரி ஒரு கேட்டகரியில் நம்ம வரணுங்க. ஐயோ வந்துட்டாப்பா, இவன் வந்தால் எனக்கு இதாகிடும் அப்படிங்கிற கேட்டகரியில் நம்ம இருக்கக்கூடாதுங்க. ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம ஃபஸ்ட்டு கேட்டகரியில் இருக்கணும். அப்படின்னா இந்த மெடிடேஷன், இந்த ரேக்கி நம்மளை வந்து சுத்தமாக வச்சுக்கோங்களேன். நோ பயம். ஓகேவா? ஸோ கண்டிப்பாக நம்ம எல்லாருமே இந்த பிளாட்ஃபார்மை நம்ம கண்டிப்பாக கையாளுவோம். அந்த கையாண்டு நம்ம அந்த ஒவ்வொன்றுத்தையும் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது என்னென்னா அப்படி ஒரு ஹாப்பினஸ்ஸுங்க, அப்படி ஒரு ஹாப்பினஸ். ஸோ என்னோடய பர்பஸும் என்னன்னு கேட்டேன்னா, ஐ ஹாவ் டு ஸ்ப்ரெட் திஸ் குட் பாசிட்டிவ் வைப்ரேஷன் டு தி சொசைட்டி. இந்த சொசைட்டிக்கு எவ்வளோ தூரம் முடியுமோ அவ்வளோ தூரத்துக்கு அந்த இப்போ காடோட மெசேஜ், எல்லா மெசேஜும் ஐ ஹாவ் டு சென்ட் இட் த்ரூ இந்த சொசைட்டிக்கு எல்லாருக்கும் தெரிவிக்கணும் அப்படிங்கிறது தான். ஸோ எனக்கு நீங்கள் என்ன ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு கேட்டேன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணலன்னா பண்ணுங்க, கமெண்ட் அடிக்காதோ கமெண்ட் அடிங்கோ. அண்ட் இஃப் யூ ஃபைண்ட் மை மெசேஜ் இஸ் இன்ஃபர்மேட்டிவ், ட்ரை டு ஷேர் அமாங் யுவர் கான்டாக்ட்ஸ். பாய்.